ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அடை பிரதமன், அதாவது அடை பாயசம். அதுக்கு நான் 200 கிராம் அடை எடுத்துருக்கிறேன். இது அரிசி அடையாக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை ஒரு 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த அடையை போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு அடை வெந்த உடனே அந்த தண்ணியை நம்ம வடிச்செடுத்துடணும். வடிச்செடுத்துட்டு வேறு பச்சை தண்ணி ஊற்றி அதை நல்லா அந்த பசையெல்லாம் போகிற மாதிரி வடிகட்டி எடுத்துடணும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். தனித்தனியாக இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் 300 கிராம் சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். அதில் சர்க்கரையில் உள்ள ஏதாவது அழுக்கு இருந்துன்னா போகிறதுக்காக அதை வடிகட்டி எடுத்துட்டு அது ஹீட் பண்ணிவிட்டு இந்த அடையை அதில் போட்டு சூடாக்கணும். அந்த சர்க்கரை அடையோட மிக்ஸ் ஆகி அந்த இனிப்பு அதில் பிடிக்கணும். அதுக்கு அப்படி வரும்போது 3/4 தேங்காய் பால் பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். அதிலேருந்து 2ஆம் பால் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சுக்கும் ஜீரகமும் பொடித்தது 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நல்லா கொதித்து சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லை, 3/4 தேங்காயில் முதல் பால் எடுத்து வச்சுருப்போம், அதை ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு தாளிக்கணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் சின்னதாக வெட்டின தேங்காவை நல்லா ரெட் கலர் ஆகும்படியாக வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்துட்டு கொஞ்சம் கேஷ்யூவும் கொஞ்சம் உலர் திராட்சையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாயசத்தில் எடுத்து ஊற்ற வேண்டியது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிகினர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பழமும் பப்படமும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க, அப்போ தான் எங்களுக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.